சென்னை மற்றும் புறநகர் மக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதாக கூறி விடியா திமுக அரசு மாமல்லபுரம் அருகே பேரூர் குடிநீர் உற்பத்தி ஆலைக்கான பூர்வாங்க பணிகளை தொடங்கியுள்ளது. தினசரி 40 கோடி லிட்டர் குடிநீர் உற்பத்தி செய்யும் ஆலையை 4276.44 கோடி மதிப்பீட்டில் ஜப்பான் நாட்டின் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியில் இந்த ஆலையானது அமைக்கப்பட்டுள்ளது. பார்ப்பதற்கு குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பது போல் தோற்றமளித்தாலும் இதற்காக வாங்கப்பட்ட இயந்திரங்கள் குறித்த கணக்குகள் இதற்கான ஒப்பந்தங்களை சகட்டு மேனிக்கு அதிக விலையை கூட்டி காட்டி விஞ்ஞான ஊழல் செய்ய விடியா திமுக இறங்கியுள்ளது அம்பலமாகியுள்ளது. எளிமையாக கூற வேண்டுமென்றால் மும்பை உள்ளிட்ட இந்தியாவின் பல இடங்களில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. மும்பை உள்ளிட்ட நகரங்களில் முகத்துவாரம் இல்லாததால் கடல் நீர் அதிக உவர்ப்பு தன்மையுடன் இருக்கும். சென்னையின் நிலை அப்படி இல்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அருகில் மணிமங்கல பகுதியில் உருவாகும் அடையாறும், திருவள்ளூர் மாவட்டம் கூவம் பகுதியில் உருவாகும் கூவம் ஆறானது மெரினாவில் கடலில் கலக்கிறது. கொசஸ்தலை ஆறானது ஆந்திராவின் கிருஷ்ணாபுரம் தொடங்கி வேலூர் மாவட்டம் வழியாக திருவள்ளூர் சென்னை வழியாக எண்ணூர் பகுதியில் கடலில் கலக்கிறது. அடையாறு, கூவம் ஆறு, கொசஸ்தலை ஆறு உள்ளிட்ட முகத்துவாரங்களும் பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலங்களும் சென்னையை ஒட்டிய கடற்பகுதியில் இருப்பதால் சென்னை கடற்கரைகளில் உவர்ப்புத்தன்மை குறைவாக இருக்கும். இந்த இடத்தில்தான் விடியா திமுக தனது விஞ்ஞான ஊழலை செயல்படுத்துகிறது. அதாவது குறைவான உவர்ப்புத்தன்மை கொண்ட கடல் பகுதியை மும்பை போன்ற அதிக உவர்ப்புத்தன்மை கொண்ட கடல் பகுதியோடு ஒப்பிட்டு முறைகேட்டில் ஈடுபடுகிறது. நெம்மேலியில் 2வது திட்டமாக கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்த 2019ஆம் ஆண்டு ஆட்சியில் 1516 கோடியே 82 லட்சம் மதிப்பீட்டில் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் குறைந்த மதிப்பீட்டில் வெற்றிகரமாக இயக்கப்பட உள்ள நிலையில் விடியா திமுக அரசு தனது ஊழல் கரங்களால் கொள்ளையடிப்பதற்காக 4276.44 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மதிப்பீட்டை காட்டி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை முடுக்கிவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குஜராத், மும்பை உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் கூட கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் உள்ளது. அவற்றில் எல்லாம் செலவு மிக குறைவாக உள்ளது. இவற்றோடு ஒப்பிடும்போது 4 to 6 மடங்கு விலையானது அதிகம் காணப்படுகிறது. சென்னை கடற்கரையில் குறைந்த உப்பு நீர் இருக்கும்போது அதிக திறன் கொண்ட இயந்திரங்களை கொள்முதல் செய்து நிர்வாக சீர்கேட்டை ஏற்படுத்தியதுடன் செலவு கணக்கையும் கூடுதலாக காட்டி விடியா திமுக கொள்ளையடிப்பதாக கூறப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் விட கடல் நீரை குடிநீராக்க பயன்படுத்தப்படும் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மேம்பரின் எனப்படும் சவ்வூடு பரவல் வடிப்பான்கள் விலையை இந்தியாவிலேயே எந்த குடிநீராக்கும் திட்டத்திற்கும் கொடுக்காத விலையை அந்த நிறுவனத்திற்கு பல மடங்கு விலைக்கு வாங்க குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு பல ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திடமிருந்து விடியா திமுக ஆதாயம் பெறுவதற்காக இப்படி ஒப்பந்தம் போட்டுள்ளதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது.